ஜனவரி 29ஆம் தேதி மாபெரும் போராட்டம். அது அந்த போராட்டத்தை நீங்க மறக்காதீங்க. முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுக வன்னியர்களுடைய எதிரி துரோகி அப்படின்னு ஒரு எண்ணத்தை, இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் நீங்க கொண்டு போங்க. சாதாரண துரோகம் பண்ணல வன்னியர்களுக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 3.5 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட 1350 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பாடத்தை புகட்டுவோம். இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நான் ஐயா கிட்ட சொன்னேன். நான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம போராடலாம், களத்தில் போடலாம், ஏன்னா நம்ம யாருன்னு காமிக்கணும். உடனே இவர் என்ன பண்ணிட்டு ஐயாட்ட, ஐயா அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல போட்டு கொடுக்கறது. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஐயா போற இல்லப்பா, அவர் கொடுத்துருவாருப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சிடுவாருப்பா. வச்சாரு, ஆப்பு வச்சாரு ஸ்டாலின்.